இன்றைக்கி செய்ய போகிறது பண்டான் இடியாப்பம். அது எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் வந்து டவுன் பண்டான் வச்சு ஒரு இடியாப்பம் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்களை இப்போ நம்ம பார்க்கலாம். நான் வந்து இந்த கப்பு அளவு 1.5 கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன். 5 பண்டான் லீஃப் எடுத்திருக்கேன், சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 டீஸ்பூன் வந்து எண்ணெய், உப்பு தேவையான அளவு தண்ணி. ஓகேவா? இப்போ நம்ம என்ன செய்யப்போம்னா இப்போ 5 டவுன் லீஃப் எடுத்துருக்கேன், இதை சேர்த்துக்குவோம். நம்ம இப்போ பிளெண்டர் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. ஓகேவா? இப்போ வாங்க அரைக்கலாம். ஓகேவா? இப்போ வாங்க பிளெண்டர் பண்ணலாம். ஓகேவா? அரைச்சாச்சு. இப்போ வாங்க பார்க்கலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள், நல்லா அரைச்சிட்டோம். இப்போ நம்ம இதை வந்து வடிகட்ட போகிறோம். இதோட சாறை தான் நம்ம எடுக்க போகிறோம். ஓகேவா? வடிகட்டியாச்சு. இப்போ இதை வந்து நல்லா ஓகேவா? இப்போ பாருங்கள், தண்ணி ரெடி ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ பாருங்கள், நான் 1/2 கப்பு தண்ணி ஊற்றி இந்த பண்டானை அரைச்சி இப்போ நான் இதில் வந்து சூடாக்க போகிறேன். ஓகேவா? இப்போ போட்டாச்சு. இப்போ இது கூட நம்ம என்ன செய்யணும்னு சொன்னாக்கா, ஒரு ஸ்பின்ச்சு உப்பு சேர்த்துக்குங்க. ஓகேவா? போட்டாச்சு. இது கூட வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்குங்க. ஒட்டாமல் இருக்கிறதுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துருக்கோம். இப்போ இதை வந்து நம்ம எல்லாம் கிண்டி விட்டுட்டு ஓகேவா, கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்கிட்டோம். ஓகேவா? இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்குது. இப்போ இதை நம்ம என்ன செய்வோம்னு சொன்னாக்கா, இப்போ நம்ம மாவில் வச்சு நல்லா பிசைய போகிறோம். ஓகேவா? இப்போ அடுப்பாக வச்சிடலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அடுப்பாக வச்சுருங்க. ஓகேவா? இப்போ பாருங்க, மாவு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது கூட வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சுடையே நம்ம வந்து இதை வந்து நம்ம பிணைஞ்சு எடுக்கணும். ஓகேவா? நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா பிணைஞ்சு விடுங்க. ஓகே, சூடாக இருக்கும். நல்லா கரண்டியில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. ஓகேவா? இப்போ பாருங்கள், நான் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இதை நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் நல்லா மூடி வைக்கணும். ஏன்னா நல்லா சூடு ஆறிட்ட பிறகு நம்ம இதை நம்ம செய்யலாம். ஓகேவா? இப்போ நல்லா பிணைஞ்சாச்சு. பாருங்கள், சூடாக இருக்கும், பார்த்து பாருங்கள், இப்படி தான் இருக்கும். ஓகேவா? ஒரு 10 நிமிஷம் நல்லா மூடி வச்சிடலாம். ஓகேவா? ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா சூடு ஆறிடுச்சு, நல்லா திக்காவும் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், இதுதான் இருக்கணும். இப்போ நம்ம இதை என்ன செய்ய போனால், இந்த அச்சில் வச்சு நம்ம ஓம்புடி அச்சில் வச்சு நம்ம புளிய போகிறோம். இப்போ நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இது முடியுமா? இப்போ போட்டாச்சு. பாருங்கள், அச்சு உள்ளுக்கு இருக்குது. இப்போ நம்ம இந்த மாவு எடுத்து நம்ம கொஞ்சமாக வச்சு நம்ம பிழிஞ்சிக்க வேண்டியதான். ஓகேவா? போட்டாச்சு. இப்போ நம்ம புளிவோம். ஓகேவா? இப்போ பாருங்கள், நான் இந்த இட்லி தட்டு எடுத்துருக்கேன். அந்த குழியில் வந்து நான் கொஞ்சமாக எண்ணெய் பூசியிருக்கேன். இப்போ நம்ம வந்து இதை செய்ய போகிறோம். இப்போ வாங்க நம்ம செய்யலாம். வந்து நம்ம ஒரு குழியில் வந்து இப்படியே வந்து சுற்ற வேண்டியதான். உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அது தகுந்தாப்புல நீங்கள் சுற்றிக்குங்க. நான் இந்த அளவுக்கு சுற்றுறேன். ஓகேவா? போட்டாச்சு. அடுத்தது நெக்ஸ்ட் வந்து இதுக்கு சுற்றுவோம். ஓகேவா? போட்டாச்சு. இப்போ பாருங்கள், நான் இந்த அச்சு வச்சு நல்லா சுற்றியாச்சு. மொத்தம் 7 வந்துருக்கு. இப்போ நான் வந்து செஞ்சு முடிச்சிட்டேன். இப்போ நம்ம இது என்ன செய்யப்போனா அவிக்க போகிறோம். ஓகேவா? ஏற்கனவே நான் தண்ணி வேக வச்சுட்டேன். இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது பாருங்கள். இப்போ கொதிக்கிற தண்ணியில் தான் நம்ம வந்து இதை வைக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 7 நிமிஷம். ஓகேவா? 7லேருந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. ஓகேவா? மூடி வச்சிடலாம். 7லேருந்து நான் 10 நிமிஷம் சொன்னேன். ஓகே, ரெடி ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள், எடுத்து நான் வெளியே வச்சுருக்கேன். ஒரு வித்தியாசமான வந்து டவுன் பண்டானில் செஞ்ச ஒரு இடியாப்பம். கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் அப்படி தான் இருக்கும். தேங்காய் பால்லையும் நல்லாயிருக்கும். கருப்பு சீனி
தேங்காய் பூ இதில் வச்சு சாப்பிட்டா கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். பிள்ளைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. உங்கள் கோமினி லைக் எனக்கு கொடுங்க. சுவையான பண்டான் இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.